ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு குறிப்பாக சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இந்த புதிய டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அது திட்டம் முழுசாக அமலுக்கு வரதுக்கு முன்னாடி வழங்கப்பட போகிற இந்த இடைக்கால ஓய்வூதியம், அதாவது இன்ட்ரீம் பேஅவுட் பற்றி உங்களுக்கு பல டவுட்ஸ் இருந்திருக்கும். இப்போ இந்த டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நிதித்துறை சார்பில் மிக முக்கியமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் பிடிப்பாங்களா, இல்லை ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணுவாங்க, திடீர்னு இறந்துட்டா குடும்ப உறுப்பினருக்கு என்ன கிடைக்கும், எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன பேக்ரவுண்டு. 1/1/2026 அன்னைக்கு இல்லைனா அதுக்கப்புறம் ஓய்வு பெறக்கூடிய சிபிஎஸ் அரசு ஊழியர்களுக்கு டேப்ஸ் திட்டம் முழுமையாக அறிவிக்கப்படுற வரைக்கும் ஒரு இடைக்கால உதவித்தொகை இன்ட்ரீம் பேஅவுட் வழங்க அரசாணை 111 வெளியிட்டாங்க. இது எப்போ வெளியிட்டாங்கன்னா லாஸ்ட் மந்த்தே பார்த்தீங்கன்னா ஜூன் 14 வெளியிட்டாங்க. இந்த பணத்தை களஞ்சியம் போர்ட்டல் மூலமாக வழங்குவது தொடர்பாக நடைமுறைகள் முடிவு செய்ய கருவூல கணக்கு இயக்குநருடன் நடந்த ஆலோசனையில் அதை பேஸ் பண்ணி இப்போ சில முக்கியமான ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த புதிய அரசாணையில் மொத்தம் 7 முக்கியமான குழப்பங்களுக்கு நிதித்துறையை தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் சம்பள கணக்கீடு. இடைக்கால தொகையை கணக்கிட FR 26A படி நோஷனல் இன்க்ரிமெண்ட் கற்பனை ஊதிய உயர்வு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறாக எம்ப்ளாயீஸ் கடைசியாக வாங்கிய உண்மையான சம்பளத்தின் ஆக்சுவல் பேட்ரா இந்த லாஸ்ட் மந்த் அதை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த தொகையை அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அகவிலைப்படை நிவாரணம் டியரன்ஸ் ரிலீஃபு. இந்த இடைக்கால தொகை மற்றும் அதற்கான அகவிலை நிவாரணம் ஆகிய இரண்டும் தனித்தனியாக கணக்கில் இல்லாமல் ஒரே ஒருங்கிணைந்த கணக்கின் கீழ் தான் பதிவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் களஞ்சியம் தரத்தில் MAS ரிப்போர்ட் மூலமாக இவை இரண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க கருவூல கணக்கு இயக்குனர் தேவையான ஏற்பாடுகள் செய்வாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வருமான வரி இன்கம் டேக்ஸ். இந்த இடைக்கால தொகை அல்லது குடும்ப இடைக்கால தொகைக்கு வருமான வரி பிடிப்பாங்களான்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆமாம், வரி பிடிப்பாங்க சொல்லியிருக்காங்க. வருமான வரி சட்டத்தின்படி இதுக்கான உரிய வரியானது TDS மூலமாக பிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் கடைசியாக வாங்கிய சம்பளத்தை 30% மற்றும் அகவிலைப்படை நிவாரணம் ஆகியவற்றை கணக்கிடுறப்போ பைசா கணக்கில் வந்தால், அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் ருபீஸாக வந்தால் அது அடுத்த முழு ரூபாயா, அதாவது 5000 ருபீஸாக தனித்தனியாக ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எம்ப்ளாயிஸ் யாராவது இறந்துட்டா என்னென்ன நடைமுறைகள் ஃபாலோ பண்ணியாகணும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் லைஃப் டைம் அரியர் அண்ட் எக்ஸஸ் பேமெண்ட். முழுமையான இடைக்கால தொகையை பெற்ற ஒரு ஓய்வூதியதாரர் அந்த மாதத்திலே இறந்துட்டாங்கன்னா அவர் இறந்த தேதிக்கு மறுநாள் இருந்து கணக்கிடப்படும் அதிகப்படியான தொகையை சம்மந்தப்பட்ட கருவூலம் மூலமாக தகுதியான குடும்ப உறுப்பினருக்கு வழங்கப்படும் இடைக்கால குடும்ப தொகையில் அட்ஜஸ்ட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ட்ரி மந்த்லி ஃபேமிலி பேஅவுட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை குடும்பத்தில் இந்த தொகையை கூறுவதற்கு யாருமே இல்லைன்னா அவர் வழங்கப்பட்ட அதிகப்படியான தொகையை கருவூல கணக்கு இயக்குனருக்கு காலாண்டுக்கு ஒரு முறை அரசின் கவனத்துக்கு கொண்டு வரணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இறந்துட்டா 1/1/2026 அப்புறமா ஓய்வு பெற்று அதனால் இடைக்கால தொகைக்கான ஆப்ஷன் கொடுப்பதற்கு முன்னாடியே ஒரு எம்ப்ளாயீஸ் இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்த எம்ப்ளாயீஸோடைய தகுதியான குடும்ப உறுப்பினரை அதே ஆப்ஷன்களே தேர்ந்தெடுத்துக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் அரசு துறைகள்லையும் இந்த இடைக்கால தொகையை அனுமதிக்கும் ஆணைகள் ஒரே சீராக யூனிஃபார்மாக இருக்கணுன்றதுக்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கான வரைவு அனுமதி பத்திரிகைகள் இந்த லெட்டர்ஸ் கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த வரைவு படிவங்கள் 3 வகையான சூழ்நிலைகளுக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஒன்று ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இடைக்கால தொகைக்கான வரைவு. இரண்டாவது, ஜாப்பில் இருக்கப்பவே இறந்தவருடைய குடும்ப உறுப்பினருக்கு வழங்கப்படக்கூடிய இடைக்கால தொகைக்கான வரைவு. மூணாவது, ஓய்வு பெற்று அதன் பின் இறந்தவருடைய குடும்ப உறுப்பினருக்கு வழங்கப்படும் இடைக்கால தொகைக்கான வரைவு. இதில் முன்கூட்டியே வழங்கப்பட்ட தொகையை அட்ஜஸ்ட் செய்யும் விதிமுறையும் அடங்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, இந்த டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் கீழே வழங்கப்படும் இந்த இன்ட்ரீம் பேஅவுட் பற்றி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே ஓரளவுக்காச்சும் கிளியர் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இந்த டேப்ஸ் இன்ட்ரீம் பேஅவுட் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர்.